நவம்பர் 7, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 50:9. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Isaiah 59. Behold, the Lord God helps me. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே, ஆவியானவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களுடைய வேதனைகள் வியாதிகள் எல்லாம் நீக்கி எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு துணையாக யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இன்றைக்கு ஆவியானவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருந்து ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கின்றார். கர்த்தாவே, இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆவியானவரே, ஆண்டவரே கூட இருக்காரு என்று உணர்ந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே, கணவனை இழந்த பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, கணவனால் கைவிட்ட பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்னும் அநேக மனைவியினால் கைவிடப்பட்ட கணவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு யாரும் துணை இல்லையே, என் மனைவி இறந்து போயிட்டாலே, என் கணவன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா? என் மனைவி விட்டு போயிட்டேன், என் கணவன் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. போயிட்டு உங்களை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்களே? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, அவரில் நிலைத்து இருங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இனி அவர்கள் உம்மை பிடித்து கொண்டு அப்போ உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இனி அவர்களோடு நீர் துணையாய் இருந்து அவர்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் எனக்கு தாயோ இல்லை தகப்பனோ இல்லைன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருக்கலாம். மற்ற பிள்ளைகளுடைய தாயும் தகப்பனை பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டு வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் ராஜா. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. அவர்களுக்கு தகப்பனாக தாயுமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க என் தகப்பனே. கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் அப்பா வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு நீர் அவர்களை வழி நடத்துங்க அப்பா. எல்லா தேவைகளும் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகனே, மகள் என்று சொல்லி நீர் அழைத்து கொள்ள போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க, வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே, இன்னும் அநேக ஆவியானவரே பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வயதானவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வழியே இல்லையே, நாங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட தூதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா எதுவும் குறையாது, ஏறாது. நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, எப்பொழுது ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவரே, தாவீதை போல ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை துதித்து கொண்டு இருக்கணும். வனாந்திரமான வாழ்க்கையாக இருந்தாலும், ஆவியானவரே, வேதனையின் பாதையில் இருந்தாலும், துன்பத்தின் பாதையில் இருந்தாலும் அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை இடைவிடா
விடாமல் துதிக்கணும், ஜெபிக்கணும். என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்க ராஜா, இறங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற துணை எங்களுக்கு துணையாய் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரை ஆசீர்வதிங்க. இன்னும் வேலை செய்கிற இடத்துல இன்னும் வேலை தேடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. எங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாதான் இந்த வேலை கிடைக்கும், யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாதான் இந்த வேலையில் உயர்வு வரும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருந்தவங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. அவர்களுக்கு நீர் துணையாய் இருந்து அவர்களை உயர்த்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனை. உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பாவும் இடத்துல வருகிறவரை கைவிடுகிறது இல்லையே என் தகப்பனை. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நன்றி தகப்பனை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.